Hello everyone, once again உங்க எல்லாரும் சந்திச்சதுல I'm so happy for that. இன்னைக்கு ஏற்கனவே நம்ம வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம் ஹிஸ்டரியில. இப்போ வந்து ஒரு முக்கியமான டாபிக் உள்ள போக போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆன் த ஈவ் ஆஃப் பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட். இந்த டாபிக் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் a சாப்டர் 4 continuation ஆஃப் சாப்டர் 3. ஏன்னா இப்போ நம்ம இதுல பார்க்க போற நிறைய கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். ஸோ ஃபாலோ மை லீட். ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன கனெக்ஷன், அதாவது பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு இட். First half of the 18th century they saw a very huge decline of Mughal empires இருந்துச்சு, who had the envy and contemporaries. Okay, the reign அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 2 சென்ச்சுரிஸ்க்கு இது போச்சு. எப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த 18th சென்ச்சுரியில the reign of அவுரங்கசீப். அவுரங்கசீப் அப்படின்ற ஒரு அரசர் இருந்தாரு. அவருடைய காலகட்டம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்து இது எந்த வருஷங்கள்ல நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1658ல இருந்து 1707 வரையும் உள்ள காலகட்டம். இது வந்து பிகினிங் ஆஃப் த முகல் ரூல்னு சொல்லலாம். எங்க இந்தியாவுல, நம்ம இந்தியாவுல உள்ள பிகினிங் ஆஃப் த முகல் ரூல்ஸ். ஆனா அவுரங்கசீப்போட டயத்துல நல்லா தான் இருந்தது. அதுவரையும் அவருக்கு முன்னாடி வந்த ஆட்சியாளர்கள்லாம் ரொம்ப நல்லாவே ஆண்டுட்டு வந்தாங்க. அவங்களோட நேரத்துல நல்லா இருந்தது. ஆனா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, they argued that அவுரங்கசீப் வந்து has been misguided. அவர் வந்து பாலிசிஸையும் அவர் வந்து ரொம்ப மிஸ்கைடட் பண்ணப்பட்டாரு. அதனால அவரு வேற வீக்கண்ட் ஆயிடுச்சு. அவருடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்சி முறைமை வந்து வீக்கனிங் ஆயிடுச்சு. அப்புறம் அவர் சாகும் போது ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவுரங்கசீப் கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அவர் சாக ஆரம்பிச்சாரு. அவருக்கு பின்னாடி இந்த அந்த ஸ்டேட்டோடது வந்து அவருடைய அது வந்து சாம்ராஜ்யம் நல்லாவே வீக்காக ஆரம்பிச்சிச்சு. அவருக்கு அப்புறம் யாரு வந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா முகமது ஷா. முகமது ஷான்றவர் தான் ரூல் பண்ணாரு. he actually ruled for a huge long years, like 29 years ரூல் பண்ணியிருக்காரு முகமது ஷா. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1719ல இருந்து 42 வரையும் அவர் வந்து 48 வரையும் அவர் வந்து ரூலிங்ல இருந்திருக்காரு. அப்புறம் முகமது ஷா வந்து இன்னொன்னு விட்னஸ் பண்ணியிருக்காரு. என்ன, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட். இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா அவரோட நேரத்துல தான், அவரோட முகமது ஷாவோட ஆட்சி காலம் தான் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டா மாறுச்சு. எது நம்ம இப்ப பாக்குற ஹைதராபாத், பெங்கால், அவது, பஞ்சாப் இதெல்லாம் தனித்தனி பிராந்தியங்களா மாறுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கு. அப்புறமேல்ட்டா நிறைய தனித்தனியா பிரியும் போது அந்த மக்களை டேக் கேர் பண்றதுக்குன்னு இருக்கும்ல, அத மாதிரி லோக்கல் சீஃப் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குட்டி குட்டி ஸ்டேட்டை வந்து ஊரை வந்து டேக் கேர் பண்றதுக்கு ஹெட் மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சீஃபா இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு தனியா இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கேட்டு கொஞ்ச நாள்ல என்னதுன்னா அப்படியே மராத்தாஸ் அப்படின்னு அவங்கள வந்து ட்ரூப்பா அவங்களுக்கும் கொடுத்துட்டு அது ட்ரூப்பா மராத்தாஸ் அப்படின்னு ஆயிடுது. இப்படிதான் வந்து அந்த சாம்ராஜ்யம் அவுரங்கசீப்போடைய அந்த இது வந்து அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு வீக்கனிங் ஆகி சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்றத நீங்க இங்க பாப்பீங்க. சரி, இப்போ நம்ம அடுத்த கண்டென்ட்ல என்னத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம்னா, சரி, என்னென்ன சேலஞ்சஸ் வந்து முகல்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, முகல்ஸ்க்கு முன்னாடி உள்ளவங்க என்னென்ன சேலஞ்ச ஃபேஸ் பண்ணாங்க அப்படிதான் நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம், அடுத்த ஸ்லைட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ்னால இந்தியா வந்து சின்ன சின்ன சுக்கு நூறா உடைஞ்சு சின்ன சின்ன ஸ்மால் கிங்டமா போயிருச்சு ஆஃப்டர் த டெத் ஆஃப் யாரு, அவுரங்கசீப். அதுக்கப்புறம் the frequent wars வர ஆரம்பிச்சது. யாருன்னா ராஜ்பேட்ஸ், டெல்லி சுல்தான்ஸ்க்கு அண்ட் ரீஜனல் ரூலர்ஸ்க்கு இவங்களுக்கு மத்தியில நிறைய வார்ஸ் வர ஆரம்பிச்சது. நிறைய வருதுன்னு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க கிட்ட உள்ளுக்குள்ள வந்து லைக் சிவில் வார் மாதிரி வந்து there is no strong and
சென்ட்ரலைஸ்ட் எம்பையரா இருந்துச்சு. லேக் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமை அவங்களுக்குள்ள இல்லாம போயிருச்சு. அதுதான் வந்து அவங்களுடைய சேலஞ்சஸ் முக்கிய காரணமா இருந்திருக்கு. சரி, இப்ப அவங்களோட மிலிட்ரி சேலஞ்சஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு? மிலிட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்மிஸ் வந்து யூஸ் ஓல்டு வார் டெக்னிக்ஸ். அந்த காலத்துல வந்து ரொம்ப ஓல்டான வார் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. வெரி லெஸ் ஆர்கனைசிங்கா தான் இருந்துச்சு. லோக்கல் ரூலர்ஸ் எல்லாம் வந்து மாடர்ன் ஆர்டிலரியா வந்து ரொம்ப லேக்கா இருந்துச்சு, அவங்க கிட்ட இல்ல. மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியும் அந்த லெவலுக்கு அவங்க கிட்ட பெருசா கிடையாது. அது மட்டும் இல்லாம முகல்ஸ் எக்ஸ்பெஷலி பாபர் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாபர் ஹேட் அ சுப்பீரியர் வெப்பன் அவர்கிட்ட இருந்தது. லைக் கன் பவுடர், கெனாயின்ஸ் அண்ட் கேவலரி கேவலரி இதெல்லாம் இருந்துச்சு. As of everyone knows, geographical and cultural diversity ல பாத்தீங்கன்னா, India is a diverse geography and climate made in hard to control. Okay, diverse culture. People, மக்கள் வந்து இந்தியால நிறைய டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுவாங்க, டிஃப்ரெண்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ரிலிஜன்ஸ் இருக்கு. இட் வாஸ் டிஃபிகல்ட் டு கிரியேட். அதனால ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால அட்மினிஸ்ட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதெல்லாம் தான் வந்து முகலாய சாம்ராஜ்யத்தை வந்து முகல்ஸை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் ஒரு குடைக்குள் அப்படின்ற மாதிரி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. காரணம் சேலஞ்சஸ், இதெல்லாம் சேலஞ்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் நாதர் ஷா அப்படின்ற ஒரு கேரக்டர் இதுல வருது. யார் அவங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு முகல் எம்பரர். இவர் வந்து 57 days ஃபார் ஒன்லி 7 days எந்த வருஷம்னா 1739ல இவர் இருந்திருக்காரு. இவரை பத்தி என்ன அப்படின்னா, மிகப்பெரிய பங்கு வகிச்சிருக்காரு. என்னன்னா, நாதர் ஷா வந்து த பர்ஷியன் எம்பரர். he is a Persian emperor. he was attacked இந்தியாவை அட்டாக் பண்ணாரு. எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1738ல இருந்து 39 வரையும். இவர் எதெல்லாம் கான்குவர் பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, லாகூரை பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முகல் ஆர்மியை வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு அட் கர்னல். எப்போனா February 13, 1739ல முகலை வந்து டிஃபைட் பண்ணிட்டாரு. அப்புறம் லேட்டர் முகமது ஷா வந்தாரு. இந்த முகமது ஷா வந்து கேப்சர் பண்ணாரு. எதை கேப்சர் பண்ணா, டெல்லி லூட்டர். டெல்லியை வந்து சூறையாடியாச்சு. அக்கார்டிங் டு த எஸ்டிமேட் ஆஃப், நம்ம நிறைய நேரத்துல பார்த்திருப்போம், பீகாக் த்ரோன், கோஹினூர் டைமண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இந்த கோஹினூர் டைமண்ட், பீகாக் த்ரோனு, இது எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணது வந்து முகமது ஷா. அடுத்து வந்து அகமது ஷா அப்தலி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர் யாருன்னா, he was elected the successor of நாதர் ஷா. நாதர் ஷாவுடைய சக்சஸ்க்கு அப்புறம் அவரும் ஒரு முக்கியமான பர்சனா எலெக்ட் ஆகப்பட்டாரு. அவர் செத்ததுக்கு அப்புறம், நாதர் ஷா செத்ததுக்கு அப்புறமேல்தான், அவர் எப்ப செத்தாருன்னு பாத்தீங்கன்னா 1747ல செத்தாரு. அதுக்கப்புறம் they have been invaded இந்தியா. பல தடவை இந்தியாவை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா, several times between 1748ல இருந்து 1767 வரையும் இன்வைட் ஆயிருக்காங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் இதோட நல்லா சொல்றேன்.